நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பராக டேஸ்ட்டான ஒரு எக் கிரேவி தான் கிரேவி கிடையாது, எக் தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு, மிளகு, சீரகம். மிளகு நம்ம நல்லா போட்டு விட்டோம்னா நல்லா இருக்குங்க. இப்போ கோல்டு இந்த கிளைமேட்டில் நிறைய பேர் கோல்டாகுது. நல்லா மிளகு, சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு. இது ரொம்ப கருகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, மிளகாய். இந்த மிளகாத்தூளுக்கு நான் ஒரே டீஸ்பூன் தான் போடுவேன். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் மிளகு போட்டிருக்கோம், நல்லா காரமாக இருக்கும். பட்டை லவங்கெல்லாம் போட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் அதிலே காரமாக இருக்கும். கொஞ்சம் கோல்டாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நல்லா நான் சொன்ன அந்த ரேட்டுக்கு வறுத்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. முட்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப பரட்டக்கூடாது. அதால் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு பரட்டு விட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மிளகு தூக்கலாக இருக்குது இல்லைங்களா, நல்லா காரம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா முட்டையும் போட்டுட்டோம். வாங்க சாப்பிடலாம். செம்மத்தியாக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது, வீடே மணக்குது. அந்தளவுக்கு வாசனை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.